தமிழகத்தில் பாஜக வளர கலவரம் செய்ய வேண்டும் என்று பேசிய உடையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருந்த உடையார் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பூபதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பூபதி ராஜா, விவரங்கள். அமிர்த், வணக்கம். அதாவது இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருந்து வந்தவர் உடையார். இவர் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வனுடன் பேசிய ஆடியோவானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் அவர் இந்து முன்னணி மற்றும் பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் கலவரம் செய்தால்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளரும் என்றும், நெல்லையில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் முறையாக சென்றடவில்லை என பல்வேறு விதமாக பேசிய ஆடியோவானது நேற்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே அவர் பேசிய ஆடியோ வெளியானதை தொடர்ந்து பாளையங்கோட்டை போலீசாரால் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் மத ரீதியிலான பிரச்சனையை தூண்டியது, பொது அமைதியை குலைத்தல், அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் பாளையங்கோட்டை போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபதி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.